ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதே மாதிரி தான் டைம் பாஸ் ஆக மாட்டேங்குது. காலையிலேயே இன்றைக்கி இன்னும் ஃபுட்டு எதுவும் சமைக்கலை. இனிமேல் தான் சமையல் ஆரம்பிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெளியே சுற்றி உங்களுக்கு வெளிச்சத்தில் காட்டுறேன். வெளியில் நான் மாடியில் தான் நிற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மாடியில் நிற்கிறேன். பாருங்கள், இது நான் வெளியில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஸ்டெப் மட்டும் மேலே ஏறுறேன் பாருங்கள். இங்கே பஸ்ஸு எல்லாமே போகும் ஃப்ரெண்ட்ஸ். மெயின்லேயே இருக்கிறனால நல்லா க்ரௌடாக இருக்கும், சவுண்டாகவே இருக்கும். எனி டைம் நம்ம சைலண்ட்டாக இருக்கணும்னா அது முடியவே முடியாது. என்னென்னா பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இருக்கிற வீடு இருக்கிறனால உங்களுக்கு அந்த மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். நிறைய வீடியோஸில் பார்த்திங்கன்னா நிறைய பஸ் சவுண்டு, கார் சவுண்டெல்லாம் கேட்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மேலே வந்திருக்கேன். மேலே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நிறைய வீடியோஸ், எவ்வளோ வீடியோஸ் பாருங்கள். அது ஆப்போசிட்டில் ஹாஸ்பிட்டலு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது டொமேட்டோ மார்க்கெட்டு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா வெளியில் உட்காந்துக்கலாம், வேடிக்கை பார்க்கலாம். நிறைய வண்டிகள் போகும் செய்யும். அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சுந்தராபுரம் மெயின் ஜங்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்னலு இதெல்லாம் நல்லாவே தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திண்டுக்கல் தலப்பாக்கட்டி இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 மீட்டர் தான் இருக்கும் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. டவர் பாருங்கள், எவ்வளோ பெரிய டவர் போயிட்டுருக்கு. எஸ்பி டவர்ஸ். அது இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எஸ்பி டவர்ஸு பாருங்கள். அது இந்த இடத்துல தெரியறது பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா. சுற்றி எவ்வளோ வீடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மலை ஏன்னா கோயம்புத்தூர்னு சொல்கிறாங்க, மழை தெரியுதுன்னு நினைக்காதீங்க. ஒரு சில இடத்துல இருக்கிறது நல்லாவே தெரியும். சூப்பராக இருக்கும் பாருங்கள். அங்கே நேராக தெரியறது அபிராமி ஹாஸ்பிட்டல் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டிலேருந்து அப்படி பார்த்தாலே நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது அபிநந்த் ஹாஸ்பிட்டல். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் மெயின் ரோடு. இங்கே ஹரிஸ் சூப்பர் மார்ட்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸு, மளிகை கடைங்க, ஏடிஎம்ங்க, பேங்க்குங்க, ஹாஸ்பிட்டல்ஸு. நியர்பையாக பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பு, சுந்தராபுரம் ஜங்ஷன், பொள்ளாச்சி மெயின் ரோடு. எனி டைம் பஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பஸ் இல்லாத நேரமே இருக்காது. நம்ம எந்த ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலும் அன்டைமுக்கு வரும்போது நமக்கு பஸ் இருக்கும். அந்த அளவுக்கு ரோடுக்கு பேக் சைடு எங்கள் வீடு. எல்லாமே நியர்பையாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி நியர்பையாக இருக்கிற ஹவுஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு சிலர் எதிர்பார்ப்பீங்க நல்லா சைலண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஏன்னா சவுண்டு, ஆம்புலன்ஸ் சவுண்டு, பஸ் சவுண்டு, வண்டி எல்லாமே போயிட்டுருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால உங்களுக்கு அப்படி இருக்கும். ஆனால் எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சவுண்டு கேட்டாலும் இங்கே இருக்கிற டைம் பாஸ் ஆகலைனா கூட இந்த இடத்துல நாங்கள் உட்காந்து படியில் உட்காந்து நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப டைம் சீக்கிரம் பாஸ் ஆயிரும் பாருங்கள். இதுதான் எங்கள் வீடு. 3rd ஃப்ளோரில் இருக்குது. நான் 3rd ஃப்ளோரில் தான் இருக்கேன். 3rd ஃப்ளோர் வித் 4th ஃப்ளோர்லேயும் நான் இருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், படி விட்டு இறங்கி 2nd ஃப்ளோருக்கு வந்துட்டுருக்கேன். 2nd ஃப்ளோரில் இந்த வீடு நாங்கள் வாடகைக்கு விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இப்போ இல்லை, வெளியில் போயிருக்காங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த வீடு எனி டைம் எங்கள் வீட்டில் சாத்தியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அடுத்தது கீழே இறங்கி போயிட்டுருக்கோம் பாருங்கள். இந்த வீட்டை தாண்டி கீழே ஸ்டெப்பு. நிறைய செடிங்கெல்லாம் இருக்குது. அது எங்கள் வீட்டு செடிங்கெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டில் இருக்கிற செடிங்க தான். இறங்கியாச்சு. அடுத்து கீழ் வீடு பாருங்கள். கீழ் வீட்லேயும் குடியிருக்காங்க. இன்றைக்கி ஆள் இருக்காங்க. அவங்க எங்கே
வெளியில் போகிறக்காக இருக்காங்க இன்றைக்கி லீவில். நெக்ஸ்ட்டு இது சந்து, இது ரோட் மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என் வண்டி. இதில் தான் நான் வழக்குக்கெல்லாம் போவேன், ஏதாவதுனா போவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைல்ஸ் எல்லாம் இதுதான் எங்கள் போர்ட்டிக்கோவில் பாருங்கள், பிள்ளையார் ஓட்டியிருப்போம் டைல்ஸு. இந்த டைல்ஸ் எல்லாம் இந்த இது வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைல்ஸ் அதே மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேரளா சைடெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, செவுத்தில் செடி புல் முளைக்கிற மாதிரியும் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் வச்சு தான் அந்த டைல்ஸ் நாங்கள் வாங்கியிருந்தோம். எங்கள் வீட்டுக்கு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணவங்க, ரோட்டில் போகிறவங்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ரியலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இனிமே நான் எதிர்பார்த்தது இந்த பிள்ளையார் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் பெருசாக வைக்கலாம்னு நினச்சிருந்தேன். அந்த அவசர டைமில் நாங்கள் வாங்கி வச்சதுனால அப்படியே வச்சாச்சு. இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. இங்கே தான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நாள் வரைக்கும் இங்கே காம்பவுண்ட் இல்லாமல் வச்சுருந்தோம். இப்போ எக்ஸ்ட்ரா அடுத்தோம். எல்லாம் போகிறவரெல்லாம் பார்க்குறாங்க, தெரியுது பப்ளிக்காக இருக்குன்றனால நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இல்லைங்களா, அதனால் இந்த பக்கம் செவர் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இதுதான் என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். என் கேட்டு இது எங்கள் ஸ்ட்ரீட்டு. இது உள்ளே போகிறது, இது மெயின் என்ட்ரன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.